இப்போ நம்மள்ட்ட 18 ஸ்டோர் இருக்கு. ஆனால் 18 ஸ்டோர்ல எந்த ஸ்டோருமே எங்க சொந்த கடையே கிடையாது, எல்லாமே வாடகை கடையாக தான் இருக்கு. ஆனால் மதுரையில் எங்கள்கிட்ட ஒரு ஸ்டோர் இருக்கு. அந்த ஸ்டோரும் நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டோர், எங்களோட டாப் 5 ஸ்டோர்ல ஒரு ஸ்டோர். ஆனால் அதுவும் வாடகை இடம் தான், அங்கே தான் எங்கள் ஸ்டோர் இருக்கு. அதே ரோட்ல ஒரு 100 மீட்டர் தள்ளி எங்கள்கிட்ட ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இருக்கு, எங்களுடைய சொந்த இடம் இருக்கு. அங்கே நாங்கள் ஒரு பில்டிங் கட்டிட்டோம், ரீசெண்டாக கட்டிட்டு நம்ம சக்சஸ் தான் அங்கே போட போறோம். எங்களுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல அந்த பில்டிங்கை கட்டிட்டோம் சக்சஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் இப்போ அங்கே கடை போட வேண்டாம், அதை வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு ஆள்ல பேசிட்டு அதை நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த டெசிஷனை எப்படி எடுத்தோம் அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்போ அதே ரோட்ல ஒரு கடை இருக்கு. அந்த கடை எங்களுடைய ஒன் ஆஃப் த டாப் 5 பர்ஃபார்மிங் ஸ்டோர். அந்த கடையோட டர்ன் ஓவர் வந்து இட்ஸ் 5 crore. அந்த கடையோட ஆனுவல் டர்ன் ஓவர். இப்போ நாங்கள் அந்த கடையில இருந்து இந்த கடை சொந்த இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா ஒரு 5 crores வந்து இந்த கடை கிட்டத்தட்ட 11 இயர்ஸா இருக்கு. 11 இயர்ஸா இருந்து இன்னைக்கு 5 crore டர்ன் ஓவர் பண்ணுது. இங்க இருந்து இந்த பிரான்ச்சை நாங்க இங்க மூவ் பண்ணோம்னா ஓகே, இது ஒன்றும் கொஞ்சம் பெரிய இடம், மேக்ஸிமம் என்ன எஃபர்ட் போட்டாலுமே ஒரு 7 crores வரை அந்த கடை வந்து டர்ன் ஓவர் நடக்கலாம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் இங்கே மாறினோம்னா அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்கே நாங்கள் மாறணும். அப்படி மாற போகும்போது நாங்கள் பண்ணக்கூடிய சேல் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேல் பண்ணிட முடியும்னா ஒரு 2 crore சேல் தான் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும். 2 crores எங்களுடைய நெட் ப்ராஃபிட் 10 lakhsக்காக இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் மாறணுமா அப்படின்றதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்தோம் டீமோட உட்காந்து. நாங்கள் இப்போ இதை வாடகைக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டெனன்ட் வந்து 2.5 lakhsக்கு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா 30 lakhs. ஸோ இந்த இடத்துல எந்த கால் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போகும்போது நாங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்டோர்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம், அந்த ஸ்டோர்லேயே நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம், அதுலேயே இயர் ஆன் இயர் க்ரோத் பண்ணிக்கலாம், இல்லை அந்த 2 crore சேல் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரான்ச் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல 5 crores பண்ணக்கூடிய ஒரு கடையை உடைச்சிட்டு இன்னொரு கடையை 7 கோடிக்கு நம்ம பண்ணி அந்த 2 கோடியில் 10 லட்ச ரூபாய் எடுக்கணும், எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்டாக் போட்டு இன்டீரியர் போட்டு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நம்ம இதில் வந்து வாடகைக்கே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை நம்ம எடுத்துட்டோம். ஸோ எனி டெசிஷன் பிஃபோர் இட் இஸ் டேக்கன், அதை இமோஷனல் டெசிஷனாக ஒர்க் அவுட் பண்ணாமல் அதை நம்பர்ஸ் பேஸ்டு டெசிஷனாக நம்ம எடுத்தோம்னா அந்த டெசிஷன் எப்பயுமே வந்து ரைட் டெசிஷனாக இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம்.